வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி கீ மைசூர் பாக்கு. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1 கப் சுகர், 1.5 கப்பு நெய், 1/4 கப்பு தண்ணி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு கீ தடவி ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இந்த கடலை மாவை 1 கப் கடலை மாவு எல்லாமே நான் மெஷர் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். 1 கப் கடலை மாவை இந்த 1 கப் கீ போட்டு நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட்டியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டியே இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு மெஷர் மட்டும் கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த மாதிரி கட்டி இல்லாத அந்த நெய்யும் அந்த கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ கடாய் வச்சு 1 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்க சுகர், 1 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி தான் போடணும். அதுக்கு பிறகு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். இந்த சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி கரையிற வரைக்கும் கிண்டணும். ஒரு கப் கடலை மாவு, 1 கப் சுகர், 1/4 கப்பு தண்ணி, ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஒரு கம்பி பதம் இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஹையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கீலாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனோட சிம்மில் வச்சுக்கலாம். அடி பிடிக்காத ஃபுல்லாக கிண்டணும். இல்லைனா ஃபுல்லாகவே நீங்கள் சிம்லேயே வச்சு கூட மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கூட கிண்டிக்கோங்க. இப்போ மீதி அந்த 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை 2 ஸ்பூனாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். போட்டு ஒட்டாத மிக்ஸ் பண்ணணும். இப்போ திருப்பியும் நெய் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கை விடாமல் ஃபுல்லாக கிண்டணும். கை விடாமல் ஃபுல்லாக கிண்டணும். கை விடாமல் ஃபுல்லாக கிண்டணும். கை விடாமல்
ஃபுல்லாக கிண்டணும். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க நெய் எடுத்து இதில் ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். இனிமேல் அந்த பதம் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த நெய் நல்லா உள்ள மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிம்மில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கிண்டுங்க. கை விடாமல் இதே மாதிரி கிண்டுங்க. இப்போ இந்த பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரேயில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். கரெக்டாக ஒரு 1 ஹவராவது ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கீ மைசூர் பாக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.